அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதி தருணமாக இருக்கக்கூடிய டிசம்பர் 29ஆம் தேதி முதல் மிக வலுவாக ஜனவரி 5ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான கிரகநிலைகளின் அமைப்பு இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக இருப்பது இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த வருடத்தின் இறுதியிலும் அடுத்த வருடத்தின் துவக்கத்திலும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இந்த வேளையில் இந்த வருடத்தில் செய்த தவறை இனி அடுத்த வருடத்தில் செய்யக்கூடாது என்று எடுக்கக்கூடிய முடிவில் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்குங்க. தவறை திருத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாது அதை எப்படி சரியான முறையில் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது என்று சிந்தித்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவேதான் இனி நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் இந்த வருடத்தின் இறுதியிலும் அடுத்த வருடத்தின் துவக்கத்திலும் மிகவும் வலுவாக உங்களை வந்து சேருகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வேளையில் சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி மற்றும் சந்திர பயிற்சி என 3 கிரகநிலைகளில் பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. இதிலும் குறிப்பாக 30ஆம் தேதி அன்று புதன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு முற்றிலுமாக விலகுகிறார். புதனினுடைய மாறுதல் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாக்கியஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது 30ஆம் தேதி அன்று அமாவாசை தினமும் இருப்பதால் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். மேலும் சுக்கிரன் மிக வலுவாக 1ஆம் தேதி முதல் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சனி சுக்கிரனின் இணைவு என்பது மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு காரணமாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே சனி மற்றும் சுக்கிரன் இணைவு என்பது அற்புதமான யோகத்தை உருவாக்கி கொடுக்குங்க. ஏனென்றால் ஜீவனாதிபதியாகவும் ஆபாதிபதியும் கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணையக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக உண்டு. அதிலும் குறிப்பாக லாபஸ்தானம் என்பதால் நிச்சயமாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் அற்புதமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் மிக வலுவாக குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். சந்திரன் இந்த வேளையில் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறாருங்க. சனி லாபஸ்தானமாகிய 11இல் ஆட்சி பலம் பெற்று நிறைவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக விரயத்தில் அமர்ந்தாலும் மோட்சக்காரகரான கேது யோகத்தில் அமர்ந்திருப்பதால் அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் நீச்சமும் வக்ரமும் பெற்று சுகஸ்தானம் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார். எனவே நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு காரணமாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகளை குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை, விளையாட்டுத்துறை, கல்வித்துறை என அனைத்திலும் அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பண தேவை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக பூர்த்தி ஆகுங்க. மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் திருப்திகரமான சூழலாக அமையக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வருடத்தின் இறுதியும் அடுத்த வருடத்தின் துவக்கமும் மிக திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும். இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் முதன்மையாக பல நல்ல சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த
வேளையில் கிடைக்கிறதுங்க. நீங்கள் நினைத்ததை விட உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். சுற்றுலா சென்று வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகரிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. இந்த வேளையில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று லாபத்தில் அமர்ந்திருக்கும் போது அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் இணைவது மிக பெரிய அளவில் ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. உபரி வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வேலை திருப்திகரமாக அமையும். தற்போதுதான் வேலை பறிபோயிற்று என்ற கலக்கம் கொள்ள வேண்டிய அவசியமே நிச்சயமாக இல்லை. நல்ல வேலை உடனடியாகவே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் சறுக்கல்கள் இந்த தருணத்தில் மாற்றம் அடையுங்க. எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் எந்த விதமான சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை பெற்றுத் தருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மறையும். இந்த தருணத்தில் புதிய கையெழுத்துக்கள் ஒப்பந்தம் இடுவதற்கான முதன்மையான யோகமும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைவாக கிடைக்க போகிறது. கிரகநிலைகளின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையை மாற்றி அமைக்க போகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் கலைத்துறையில் அபரிவிதமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்து சில மாதங்கள் அமோகமான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது புதிதாக கலைத்துறை ரீதியான பணிகளை நுணுக்கமாக கற்றுத் தேர்ந்து அவற்றில் சரியான முறையில் வளர்ச்சியை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் எவ்வித பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எளிதில் களைந்து தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்று கட்சியில் இருந்து உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் அதற்கான ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த புத்தாண்டு மிக சிறப்பாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சில தனித்திறமைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் மாணவர்களுக்கு நல்ல நேரம் அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது. விளையாட்டு உள்ளிட்ட பல நல்ல நுணுக்கமான விஷயங்களை சிறப்பாக கற்றுக்கொள்வதற்கான யோகமும் மாணவ மாணவியருக்கு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. தடை தாமதம் இல்லாமல் குறை இல்லாமல் அனைத்தையும் திருப்திகரமாக செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்.